Students, had your coffee in the evening? Hope that you had. By the way, actually நான் வந்து வறுத்தரிச்ச சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. அதாவது தரன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வித்தியாசமான சாம்பார். எங்கள் இடத்துல இதை கொஞ்சம் அடிக்கடியே கேட்குற மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா, அது பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, சுடுது இப்படி கலன்னு கொத்தமல்லி வரையே நம்ம ஈக்குவலாக நான் பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடாக இருக்குது, அப்படி சுடுது, தொட்டாலே சுடுது. ஸோ வறுத்து வச்சுருக்கேன். கலங்கிற பாருங்கள், இது வறுத்து வச்சுட்டேன். அப்புறம் எங்கிட்ட கொப்பரை, இந்த எங்காத்தில் தேங்காய் மரம் இருக்கிறனால அதில் எடுத்து அது நல்லா சுக்கு மாதிரி இருக்கும். கொப்பரை தேங்காய் சில பேர் நறுக்கியே வச்சுருவேன். அதே மாதிரி நல்லா அந்த ட்ரைனஸ் ஆகணும், மாய்ஸ்சரைஸாக அந்த ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. அதை நம்ம வச்சு அதே ட்ரை பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டோம்னா, இந்த ரெண்டையும் இதையும் சேர்த்து நான் வந்து இது பண்ணுவேன்னா கிரேட் பண்ணிடுவேன். தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிடுவேன். இதோட எந்த சாம்பார் பொடியை நான் சேர்த்திக்கிறேனோ அதை வந்து நம்ம இதுக்கு அரைச்சிட்டு சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாம். புளி ஒரு காயின்னு எடுத்துட்டோம்னா எண்ணெய், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா ஒன்று அரோமா போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மெயினாக என்ன காயோ அது போடுவோம். வெண்டைக்காய் வதக்கணும், இல்லை முதல்ல வதக்கி வச்ச வெண்டைக்காயை போடணும். கத்திரிக்காய் வதக்கணும். முருங்கைக்காய், அந்த மாதிரி என்ன காயோ அதை வதக்கிட்டு, அதை வதக்கிற பிறகு புளி ஊற்றி அதில் கொதிக்க வைப்பேன். இந்த ரெண்டும் பொடிச்சு வச்சது. பொதுவாக வந்து குழம்பு பொடி போட்ட சாம்பார்னால் நார்மல் நம்ம சாம்பார் பொடியை போடலாம், கடையிலேருந்தோ இது நம்ம இஷ்டம். பட் இது வறுத்தரிச்ச சாம்பாருங்கிறப்ப இதையும் சாம்பார் பொடி கடையோடது கொஞ்சம் போட்டுட்டு இதையும் கலந்து போடணும். இல்லை இதோடு சேர்த்து இது பொடி பண்ணின பிறகு இதோடு சேர்த்து சாம்பார் பொடியை வந்து கலந்து விட்டுருவேன். அட் அ டைமில் எல்லாமே ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சாம்பார் டக்குன்னு கிடைக்கும். எல்லாம் ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆசையாக எல்லாம் 8 பொருளும் இருக்கணும்னு நினச்சி போகிறப்ப கடையில் 1 2 இருக்காது. இங்கே பசிங்கிறப்ப அது பஞ்சாக பறந்துடும். எல்லாம் பண்ணிவிட்டு என்னங்க டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னா அவங்க சுருண்டு படுத்திருப்பாங்க பசியில். தேவையா ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி சகிக்கபிள் பங்களி, அந்த மாதிரி அன்சகிக்கபிள், தமிழும் தங்கிலீஷ்னு சொல்கிற மாதிரி. ஸோ ரொம்ப சகிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லாவே வரும். இது வந்து நம்ம அந்த குழம்பு பொடி இதோடு கலந்துக்கலாம். இல்லை குழம்பு பொடியில் தனியாக கொஞ்சோண்டு குழம்புல அந்த குழம்பு பொடி கடையில் சாம்பார் பொடி அதை வதக்கிட்டு இந்த ஸ்டஃப்பையும் போட்டுட்டு புளித்தண்ணி இதை பெரட்டிக்கலாம். அந்த வதக்கின காய்க்கு மேலே இந்த குழம்பு பொடி போட்டுக்கலாம். இல்லை இதோட குழம்பு பொடியோடு சேர்த்து, குழம்புன்னு நம்ம சாம்பார் பொடி எப்படி சொல்கிறேன், குழம்பு பொடின்னு. ஸோ இதோட கலந்து சாம்பார் பொடியும் கலந்து இதை அடித்த பிறகு இது ஒரு தரப்பு வரும். இதோட சாம்பார் பொடியை கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, எண்ணெய் வச்சு கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு, எண்ணெய்க்காயை அதை வதக்கிட்டு புளித்தண்ணி ஊற்றுவோம். இல்லைன்னா இதையும் முதல் வந்து எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டு புளித்தண்ணி ஊற்றலாம், பருப்பு போடலாம். இல்லை புளித்தண்ணி ஊற்றிட்டு அதில் இது பிறகு நம்ம இந்த அரவல் அரைச்சதை போட்டு அதை கொதித்த பிறகு பருப்பு போட்டு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பிஸி பேளாபாத்ங்கிறாங்க. இதில் நெய் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.